ஐயோ ஐயோ மேடம். ஏய் என்ன சொல்லு மேடம், வெற்றி அங்க உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. எங்கயா? ஆமா மேடம். சரி ஐயோ சரி சரி, நீ ஒண்ணு பண்ண, நான் ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர் இருக்கிற பாக்ஸ நீ எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண. நான் அத ஒரு ஓரமா வச்சுட்டு வரேன், சரியா? அது ஒரு சைடுல இருக்கும், அத அங்க ஓரமா ஒரு டேபிள் கிட்ட ஒளிச்சு வச்சுட்டு வரேன், சரியா? சரி மேடம். சீக்கிரமா வந்து நீ இதை எடு, சரியா? ஓகே மேடம். ஐயோ வேற ஏமா, எல்லாரும் உன் மாமா தான் துளசியை கடத்திருப்பாருன்னு பேசிக்கிறாங்களே, அது உண்மைதானா? அத்தை, மாமா அப்படிலாம் பண்ணவே மாட்டாரு. ஏய், போய் ஆரத்தி தட்டு ரெடி பண்ணு. என்ன பாக்குற? இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட், வாக்குச்சாவடிக்கு போகணும். போய் ஆரத்தி தட்டை ரெடி பண்ணு. என்ன உன் சின்ன மருமகளை பத்தி யோசிக்கிறியா? அவ ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அவளை எல்லாம் யாராலையும் கடத்த முடியாது. உன் புள்ளதான் துளசிய வச்சு அரசியல் பண்றான்னா அதை நினைச்சு நீயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லங்க, அவ ஏதோ ஆபத்துல இருக்கா. அப்போ நான் கடத்திட்டேன்னு நீ சொல்றியா? இந்த பாரு, இந்த மாதிரி எச்சத்தனமான அரசியல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. எலெக்ஷனே முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது. இப்ப அவளை கடத்தி வச்சு எனக்கு என்ன புண்ணியம்? போய் ரெடி பண்ணு. சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? சார், உங்களை என்னையா, என்ன விஷயம்னு சொல்லு. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? என்னையா விளையாடுறீங்களா? இல்ல சார், உங்க மேல துளசியை கடத்தினதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்தது? உங்க பையன் வெற்றி. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அவன் தான் ஏதோ முட்டாள்தனமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னா உடனே அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துருவீங்களா? ஏயா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா பாக்குறீங்க என்ன? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எலெக்ஷன்ல போட்டி இருக்கலாம். ஆனா அவ என் மருமக. அவளை போய் நான் கடத்துவனா? ஏன் கடத்திருக்க மாட்டீங்க சார்? என்ன சார், நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த கடமையை பண்ணுங்க சார். இவர் முன்னாள் மந்திரி, பக்கோடாவில் இருக்கிற முந்திரி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமம் தான். முறைப்படி நான் அவர் மேலே புகார் கொடுத்துருக்கேன். ஒருவேளை முறைப்படி அவர் ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஏன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட் சார். தயவுசெய்து அவரை கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க சார். அவ்வளோதான். டேய் வெற்றி, மா, அவர் பண்ணிருக்கிறது தப்புமா. இவர் துளசியை கடத்தியிருக்காருமா. துளசின்னு இல்லம்மா, அந்த இடத்துல வேற யாரை கடத்தி இருந்தாலும் இவர் பண்ணது தப்பு தான். அதுக்கு அவர் சட்டத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்போ கூட நான் கேட்கும் போது இவர் உண்மையை சொல்லியிருந்தாருன்னா நான் இவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டேன். இப்போ இவர் என்கிட்ட சொல்லலை, எனக்கு வேற வழியும் இல்லை. நான் போலீஸை கொடுத்து ஆகணும். அதனால தான் சட்டம் நான் கடமையை பண்ணட்டும்னு சொல்றேன். விடுங்க. அப்பா 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 உங்களுக்கு தயவுசு கெஞ்சி கேட்குறேன்ப்பா. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக 100 பொய் சொல்லாதீங்கப்பா. என்னை தூக்கிட்டு போய் நீங்கள் வைக்கலையாப்பா? பாலை தூக்க மாத்திரை கலக்கலையாப்பா? இப்போ எனக்கு பண்ணது துளசிக்கும் பண்ண மாட்டீங்களாப்பா? ஏன்பா நீங்கள் பண்ணது தப்புப்பா. நான் கேட்கும் போது நீங்கள் என்கிட்ட உண்மையை ஒத்துட்டீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கவே மாட்டேன்ப்பா. எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைப்பா உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை அசிங்கப்படுத்தணும். எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்கு. ஆனால் மேலும் நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன தப்பா பண்ண முடியும் என்னால? சார், கூட்டிட்டு போங்க சார். ஏங்க, நிஜமாவே கடத்தி இருந்தா சொல்லிடுங்க. ஏய், என்ன விட்டா உன் புள்ள கூட சேர்ந்து நீயும் கம்ப்ளைண்ட் கொடுப்ப போல இருக்கு? அப்படியெல்லாம் இல்லங்க. உன் புள்ள சொல்றானா எதை வேணா நம்பிடுவியா நீ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இன்ஸ்பெக்டர், பெரிய மனுஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல, அரெஸ்ட் பண்ணுங்க.
அரெஸ்ட் பண்ணி என்ன உள்ளத்துக்கு வைங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனா இவன் செஞ்ச இந்த வேலைக்காக வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவான். என்னங்க வெற்றி, என்னப்பா இதெல்லாம்? அப்பாடா அவரை போய் வெற்றி, நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. மாமா அப்படிலாம் செய்யல. ஒண்ணு துளசி தானே ஒளிஞ்சுக்கிட்டு வதந்திய பரப்பணும், இல்ல வேற யார் மூலியமாவது அவளுக்கு ஆபத்து வந்திருக்கணும். இதுக்கும் மாமாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏங்க சும்மா நடிக்காதீங்க. உங்களாதாங்க அப்பாக்கு இவ்வளவு பிரச்சனையே. எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். பொண்டாட்டிக்காக பெத்த அப்பனையே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறல்ல, நடத்து. அப்பா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. தப்பு செஞ்சது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் இந்த நிலைமை தான்ப்பா. என் மேல தப்பு இருந்தா இப்ப நான் என்ன பண்ணா அதை நீங்க எனக்கு பண்ணலாம். என்னங்க? இன்ஸ்பெக்டர் வாங்க போலாம். ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க, ஏங்க பெத்த அப்பனுக்கே இந்த ஆப்புனா அப்புறம் உங்களெல்லாம் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்களேன். நாம நினைச்ச மாதிரியே வெற்றி அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிட்டான். இவங்கள ஆளுக்கு ஒரு பக்கம் அலைய விட்டு எலெக்ஷன்ல நினைச்சதை சாதிக்க வேண்டியதா. நடந்து முடிந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. போட்டியிட்ட தொகுதி வேட்பாளர்களில் ஒருவர் துளசி என்பவர் காணாமல் போயிருக்கிறார். கடத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். துளசி, மீனாட்சி என்கிற 2 வேட்பாளர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். முன்னாள் மந்திரி ஈஸ்வரமூர்த்தியின் மருமகள்களும் என குறிப்பிடப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் துளசி வெற்றி பெறுவார் என்பது பெருவாரியான கணிப்பு இருந்த தருணத்தில் துளசி காணாமல் போயிருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்க பாருங்க, வேலட் பாக்ஸ் மொத்தமாலாம் காணாம போகல. ஒரே பாக்ஸ் மட்டும் தான் காணாம போயிருக்கு. அதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல மீதி பாக்ஸை எண்ணிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த எலெக்ஷன்ல எந்த குழப்பமும் இல்ல, புரியுதுங்களா? தெளிவான முடிவு ஈவினிங்குள்ள உங்களுக்கு தெரிய வரும். அந்த துளசியும் வரமாட்டா, அந்த பேலட் பாக்ஸும் கிடைக்காது. நான் தான் ஜெயிக்க போறேன்.